ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுட சுட உளுந்து வடை. அதுவும் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நம்ம நல்லா 4 மணி நேரம் உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டுருக்கோம். அம்மா கை வலின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வீடெலாம் கூட்டிகிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக உளுந்து வந்து ஊறிச்சு. மிக்சியில் தான் வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு கூட கிரன்ச்சினஸாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பச்சை மிளகாய், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே போட்டு நம்ம கலக்கிக்கலாம். வடை எப்படி ஷேப் கொண்டு வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியை லைட்டாக கையில் தொட்டுட்டு அதை நல்லா தட்டி விடுங்க. ஓரளவுக்கு தட்டுங்க. அப்புறம் நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. ஓட்டை போட்டு விட்டுட்டு இப்படி கையில் இப்படி திருப்பி உள்ளே மெதுவாக போடுங்க. மேலே வந்து எண்ணெய் வந்து தெளிச்சிடக்கூடாது. மெதுவாக பிடிங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். அம்மா செய்கிறத வந்து கூடவே நின்று பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இவ்வளோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செய்கிறேன். ஆனால் செஞ்சே வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் வந்து ரொம்பவுமே நல்லா செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சட்னி. பார்த்திங்கன்னா 5 வரமிளகாய், கொஞ்சம் அரை வெங்காயம், அப்புறம் வந்து 4 பல் பூண்டு, அப்புறம் உப்பு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நல்லா போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். டேஸ்ட்டு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். டீயும் வச்சுருந்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கார சட்னி தான் எல்லாருமே சொன்னாங்க, செம்ம காரம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.